السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه. قيل اليهود والنصارى يا رسول الله قال فمن صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான உண்மையான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஏன் இந்த மார்க்கம் அர்த்தமுள்ளது உண்மையானது என்று சொன்னா, இதுல எதுவுமே போலியானது இல்லை, நடிப்பு இல்லை. இந்த மார்க்கத்தில் எல்லாமே யதார்த்தமானது, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அதனால தான் உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்திற்கு எதிராக சமீப காலமாக இஸ்லாமோபோபியா, இஸ்லாத்திற்கு எதிராக எக்கச்சக்கமான கருத்துக்கள், பேச்சுக்கள், காட்சிகள் எவ்வளவு சமூகத்தில் உலகத்தில் பரத்தப்பட்டாலும் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆண்களும் வாராங்க, பெண்களும் வாராங்க, அதுல முக்கியமான விளையாட்டு வீரர்கள் வாராங்க, அரசியல்ல பொலிட்டிக்ஸ் உள்ளவர்கள் வாராங்க, செல்வந்தர்கள் வாராங்க, அதே மாதிரி கலைஞர்கள், எழுத்தாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடகர்கள், இப்படி நாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டிலேயும் பெருங்கொண்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்குது உண்மையிலேயே இந்த இஸ்லாம் ஒரு தூய்மையான பரிசுத்தமான மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மார்க்கத்தை கொண்டு தான் நாங்க என்ன பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. நாங்கள் ஆழமாக ஆராய்ந்தோம்னா எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லி தரப்பட்ட மாதிரி உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலையும் அந்த அளவுக்கு விரிவாக சொல்லி கொடுக்கப்பட்டதில்லை. எங்கள் அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட வணக்க வழிபாடுகள், அதுல ஐபாதா, அதுல தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் வணக்க வழிபாடுகள். எங்களை நினைக்கிறாங்க எங்களோட வணக்க வழிபாடுகளை நாங்க இஸ்லாமிய முறைப்படி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி செய்த மாதிரி நாங்க செஞ்சா போதும்னு சொல்லி. ஆனால் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, நாங்க காலையில எழும்பியதிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் எங்களோட பிசினஸ் தொழிலாக இருக்கலாம், எங்களோட ஜாப் உத்தியோகமாக இருக்கலாம்,
நாங்கள் அநேகமாக இங்க விவசாயம் செய்வது குறவோ, விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கல்வி நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு எங்களோட நடை உடை பாவனை, நாங்க காலையில் எழும்பியதிலிருந்து நாங்க இரவு படுக்குகின்ற வரைக்கும் எங்களோட ஆக்ஷன்ஸ், எங்களோட அசைவுகள், எங்களோட நடவடிக்கைகள் எப்படி அமையணும், இஸ்லாத்துல வழிகாட்டுதல் தரப்பட்ட மாதிரி வேறு எதிரையும் தரப்பட்டது இல்லை. நான் எதை சொல்ல வரேன்னா, ஆண்களும் பெண்களும் நீங்க கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. இப்ப உலகத்துல எப்படி ஒரு செய்தி போகுதுன்னா, எங்களோட மஸ்ஜிதுக்குள்ள நாங்க இஸ்லாத்தை வச்சுக்கொள்வோம். நாங்க வெளியில வந்தா வெளியில பலதரப்பட்ட மதங்கள், பலதரப்பட்ட மார்க்கங்கள், பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த நாடும் அந்த ஊரும் எப்படி போகுதோ நீங்க அப்படி போங்க. உங்களோட இஸ்லாத்தை உங்களோட மஸ்ஜிதுகளுக்கு மட்டும், உள்ளுக்கு மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமா இன்னும் ஓப்பனா சொன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்கள் இருக்குது, உங்களோட பிள்ளை வளர்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்க உலகமும் நீங்க வாழ்ற நாடும் எப்படி போகுதோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சில இஸ்லாமிய அறிஞர்கள் கூட சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வணக்கங்களுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் எப்படி அமையணும், எங்களோட நடவடிக்கை, எங்களோட நடை எப்படி அமையணும், எங்களோட பேச்சு எப்படி அமையணும், எங்களோட பார்வை எப்படி அமையணும். நான் சொல்ற இவைகள் எல்லாத்துக்கும் குர்ஆனில மிக தெளிவான வழிகாட்டுதல் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நாயகமே நீங்க சொல்லுங்க, வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, நாயகமே நீங்க சொல்லுங்க, என்னுடைய வழி, நான் சென்ற வழி அதுதான் நேரான வழி. நாங்க குர்ஆன்ல ஓதுறோமே தொழுகையில, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அங்க வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, என்னுடைய வழி இது நேரான சரியான வழி, இதையே நீங்க பின்பற்றுங்க. அப்ப நபி அவர்களையும் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வே கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்குது. அப்ப நபியுடைய வாழ்க்கை என்பது அது பரந்த விரிந்த ஒரு சொல், ஒரு வார்த்தை. நபியுடைய வாழ்க்கையில நபி அவர்களுடைய ஆடையும் வரும், நபியுடைய தொழுகையும் வரும், நபியுடைய உடையும் வரும். இந்த அளவுக்கு ஷமாயில் திர்மிதின்னு ஒரு கிதாப் உண்டு. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல நீங்க ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா, அந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல இங்குள்ள உலமாக்களை வச்சு அந்த ஷமாயில் திர்மிதியை நீங்க எல்லாருமா சேர்ந்து விளங்குவோம். அந்த ஷமாயில் திர்மிதியில முழுக்க முழுக்க என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு எப்படி, பகல் எப்படி, அழுகை எப்படி, சிரிப்பு எப்படி, அவர்களுடைய ஆடைகள் எப்படி, அவர்களுடைய சின்ன கிதாப் ஒன்று தான். அதுல மிக விரிவாக திர்மிதி ஷரீஃபுடைய கடைசியில ஷமாயில் திர்மிதி இன்னைக்கு. அப்ப இது தனியாகவே தொகுக்கப்பட்டிருக்குது. அப்ப அல்லாஹ்வும் குர்ஆன்ல கூறுகின்றான், நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. அப்ப நபி அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றது, நபி அவர்கள் உம்மி. உம்மிண்டா எங்கள் அநேகமானவன் நினைக்கிறோன்னு தெரியா. உம்மிண்டா என்ன, எந்த மனிதனிடத்திலேயும் கால் மடித்து நபி அவர்கள் படிக்கல்ல. நபி அவங்களுக்கு படித்து கொடுத்தது யாரு, அல்லாஹ் நேரடியா. இப்ப நாங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு மேலுள்ள ஒரு ஆசிரியர்கிட்ட தானே நாங்க படிக்கிறோம். உலகத்திற்கு வந்த மனிதர்கள் எல்லாருமே ஆண்களும் பெண்களும் அவர்கள் படிக்கிற ஸ்கூல்ல ஆசிரியர், மதரசாவில் உள்ள உஸ்தாத், ஒரு ஆலிம்கிட்ட தான் படிக்கிறது. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் நேரடியாக படித்து கொடுத்தான். குர்ஆன்ல வருது, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாத பல விடயங்களை அல்லாஹ் உங்களுக்கு படித்து தந்தான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திற்கு முதலாவது வருகிறார்கள். அவங்க தான் முதல் மனிதர், முதல் ஆள். அப்ப அவங்களுக்கு முன்னால் உத்தரவு இல்லை. அவங்களுக்கு யாரு படிச்சு கொடுத்தது? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. உலகத்தில் இப்பதான் வாழ போறாங்க. உலகத்துல நீங்க புலங்குற எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களை அல்லாஹ் தான் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படித்து கொடுத்தான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அவர்களுக்கு மிருகங்களுடைய பாஷை கூட தெரியும், பறவைகளுடைய பாஷை கூட தெரியும். மந்திகத்தை குர்ஆன்ல வருது, நாங்க பறவையுடைய பாஷை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்ர் தஸ்பீஹ் செய்யும் பொழுது மலைகள், இந்த பெரிய கல்லு மலை இருக்குது, அவைகளும் அவர்களோடு சேர்ந்து திக்ர் செய்யும். குர்ஆன்ல வருது, வஸஹர்னா மஅ தாவூதல் ஜிபால யுஸப்பிஹ்ன வத்-தய்ர். நாங்க தாவூதுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்கள் திக்ர் செய்யற நேரத்தில் மலைகளும் திக்ர் செய்யும், பறவைகளும் திக்ர் செய்யும். அப்ப நாம் எதை சொல்ல வாரோம்னா, நபிமார்களுக்கு அல்லாஹ் நேரடியாக படித்து கொடுத்தான். அப்ப குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு அழகான நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க. இந்த நற்குணம் என்பதற்கு தஃசீரில் நபி அவர்களே கூறுகிறார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹஸனா. என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்று தந்தான். என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல நாகரிகத்தை என்னுடைய அல்லாஹ் எனக்கு கற்று தந்தான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் அத சஹாபாக்களுக்கு, சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால வந்த தாபிஈன்களுக்கு, தாபிஊன்கள் அவர்களுக்கு பின்னால வந்த தபா தாபிஈன்களுக்கு, அவங்களுக்கு பின்னால வந்த இமாம்களுக்கு அல்லாஹ் கொண்ட நாங்க கேளும். எங்களோட கூடுதலாக நான் என்ன பாக்குறது, எங்கட இந்தியாவுடைய குஜராத்தி முஸ்லிம்கள் மாஷா அல்லாஹ் உலகத்துல எங்க போனாலும் இஸ்லாமிய அடையாளத்தை விட மாட்டாங்க. அவர்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த நபியுடைய சுன்னாவை விட மாட்டாங்க. அதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. இங்கே விட கூடுதலாக நாங்க யூகேல பார்த்தோம் சொன்னா மாஷா அல்லாஹ் அவர்கள் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னால வந்து நல்ல செட்டில் ஆகிட்டாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. படிப்புக்கு தேவையா, ஓதுவதற்கு தேவையா, பிசினஸுக்கு தேவையா, கல்விக்கு தேவையா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அழகான முறையில பாதுகாத்து இருக்கிறாங்க. அதனால நாங்க இங்க வந்திருக்கிறீங்க, கீழே தாய்மார்கள் இருக்கிறீங்க, மேல எங்கட பெரியவர்களும் இருக்கிறீங்க, பெற்றோர்கள். நாங்க எங்கட யங்ஸ்டர்ஸுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். எந்த அளவுக்கு எங்கட பேச்சும் எப்படி அமையும், எங்கட நடையுடை பாவனைகள் எப்படி அமையும், இப்ப உலகத்தில் எப்படி போகுதுன்னு சொன்னா நாங்க எல்லாம் உண்டாக ஆகிறோம். சரியான சில நேரத்துல சில காட்சிகளை பார்க்கும்போது சரியான சங்கடம். நீங்க ஈவன் இஸ்லாமிய நாடுகள்ல கூட இப்ப உதாரணம் எங்களுக்கு இப்ப பெலஸ்தீனத்துல பிரச்சனை போகுது. நாங்க 100க்கு 100 அந்த மக்களுக்கு வரக்கூடாது, அப்படி ஏற்படக்கூடாது, அவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஆனா இப்ப இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன, ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து ரோட்டுக்கு இறங்குறது, இது இஸ்லாமிய பண்பாடு இல்லை. முழு உலகமும் அப்படி செஞ்சு நான் சொல்ற அரபு நாடுகள்ல கூட செய்யறாங்க இல்லையே. அது என்னமோ ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு செய்யறாங்க ஆண்கள் தான். எங்களுக்கு தொழுகையில கூட பெண்கள் உண்டா செய்யறேனா? ஏன் ஆண்களும் பெண்களும் செய்யறேன். ஆனா இங்க நாங்க பாக்கலாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். அப்ப இதை இப்ப மக்கள்கிட்ட இப்ப நான் சொன்ன இந்த வளர்ற ஜெனரேஷன் சொன்னா என்ன ஹஜ்ரத் நீங்க சொல்றீங்க, இது எப்படி இப்படி ஏழுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. இதை பத்தி பேசுறது மிச்சம் குறைவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்று தந்தாங்க. ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்களுடைய ஆடை, பெண்களுடைய ஆடை, ஆண்களுடைய பேச்சு, பெண்களுடைய பேச்சு. குர்ஆன்ல கொஞ்சம் நாங்க இந்த குர்ஆன் எதிர்காலத்துல மாஷா அல்லாஹ் நீங்களோட எல்லாமே எங்களுக்கு ஒரு பள்ளி உருவாக்கிருச்சு, ஒரு கிளாஸ்கள் வைக்கணும்.
நாங்க நேரம் இல்லைன்னு சொல்லல, எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தான் நேரங்களை பிரிக்கிறோம். நாங்க தான் நேரத்தை பிரிக்கிறோம். குறைந்தபட்சம் மாசத்துல ஒரு கடைசி சனிக்கிழமையோ கடைசி ஞாயிற்றுக்கிழமையோ இன்ஷா அல்லாஹ் என்னோட உலமாக்கள் இங்க வந்தா ஒரு வாரத்துக்கு தஃப்சீர் கிளாஸ் வைக்கிறது, ஒரு வாரத்துக்கு ஃபிக்ஹ் கிளாஸ் வைக்கிற, இன்னொரு வாரத்துல நாங்க ஹதீஸுடைய கிளாஸ் வைக்கிற. நாங்க இவ்வளவோ படிக்க வேண்டி இருக்கிறோம். அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்று சொன்னா எங்கட நடையுடை பாவனைகள் எப்படி அமையணும், நாங்க சாப்பிடுறது கூட எப்படி அமையணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டா குல் பியமீனிக், உங்களோட வலது கையால சாப்பிடுங்க. அப்ப கையால சாப்பிடுறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. நான் இப்ப எது சொல்ல வாரேன்டா, எங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை இப்ப மாத்திட்டாங்க. இப்ப சில இடங்கள்ல எங்கட நாட்டுகள்ல மிச்சம் குறவு, சில இடங்கள்ல ஈவன் ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள பல நாடுகள்ல நாங்க போயும் இருக்கிறோம், அவங்களோட பழகியும் இருக்கிறோம். அவங்களுக்கு கையால சாப்பிடுங்க சாப்பிடவே தெரியாது. முள்ளு இந்த விரல்கள் எல்லாத்தையுமே நம்மளும் சாப்பிட்டு பழக்கவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே அந்த ஸ்பூன் ஃபோக்காலத்தை நம்ம சாப்பிட்டு பழகிக்கிறாங்க. ஆனா நபி அவங்க சொன்னாங்க குல் பியமீனிக், நீங்க உங்களோட வலது கையால சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதோட உங்களோட விரல்களை நீங்க சூப்பிக்கோங்க. நீங்க எதுல சாப்பிடுறீங்களோ அந்த தட்டைகளை நன்றாக வலித்து சாப்பிடுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஞாபகம், நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்களோட வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் வருவதற்கு முன்னால் உள்ள காலத்துல பகலையில சாப்பாடு சாப்பிடும் போது உம்மமார் என்ன சொல்லுவாங்க, மகன் கைப்படாம விரல் படாம எடுங்களே ராவச்சி வைக்கணும். என்ன ஃப்ரிட்ஜ் இல்லை. நாங்க எங்களோட சாப்பாட்டுல எங்களோட இந்த விரலை கொஞ்சம் போட்டுட்டோம்னா ராவச்சி நாரி பிடிச்சிடும். ஏன்? இந்த விரல்ல ஒரு வகையான சுரப்பி சுரக்குது. இந்த விரல்ல ஒரு வகையான சுரப்பி சுரக்குது. அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, சாப்பிட்டதோட சூப்ப சொன்னது என்ன, அந்த சூப்புவதின் மூலமாக சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகும். நபி அவங்க சொன்னாங்க தட்டைகளை வலித்து சாப்பிடுங்க. தட்டைய வலித்து சாப்பிடுறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. அபூதாவுதுல வருது, மன் அகல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ, யாராவது ஒரு பிளேட்டில் ஒரு தட்டையில் சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை அவரை பார்த்து கூறுகின்றது, அஅதகல்லாஹு மினன் நார் கமா அஅதகதனி மினஷ் ஷைத்தான், நீங்க என்ன ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது லேசான துஆ ஒன்று இல்லையே. எங்களுக்கு வளமையா நாங்க கேட்கிற துஆ, மற்ற மனிதர்கள் கேட்கிற துஆ. ஆனா நபி அவர்களுடைய இந்த ஒரு சுன்னாவை செய்ததுனால அந்த பிளேட் எங்களுக்காக வேண்டி துஆ செய்தது, உங்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக, நீங்க என்ன ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்த மாதிரி. இப்ப வாங்களேன், சில நேரங்கள்ல எங்களை அறியாமல் தட்டைய வலிச்சு படாது. ஏன் இப்ப பேப்பர் பிளேட் வந்துருச்சு, இப்ப பொஃபே வந்துருச்சு. இப்ப அந்த சுண்ணாவுக்கு இல்லாம சிலவே எங்களை அறியாமல் இஸ்ராஃப்ல போறோம். இப்ப என்ன லேசுக்குத்தான் நான் சொல்ற, சில விரோதிகள் எங்களுக்கு லேசத்தான் காட்டுவாங்க. ஆனா அதுக்கு நாங்க பழகிட்டோம்னா அதுல எங்களை சுண்ணாவுக்கு ஷரியாவுக்கு மாற்றமான எத்தனையோ இருக்கு. எப்படி பழகினாங்க, நாங்க எங்களுக்கு விருப்பமான தெடுக்கையிலும் தானே பொஃபே வச்சா, மாற்று கருத்து இல்லை, விருப்பமான தெடுக்கையிலும். அன்னைக்கு எப்படி பொஃபே பிளேட்டத்தை கொண்டு கியூல நிக்கணும். அது பெரிய பொஃபையா, இந்த 50 பேர் ஒரு கியூல, சில வேற 100 பேர் ஒரு கியூல. இப்ப மிச்ச நேரமா கியூல நின்று போயிட்டு தான் அவர் எடுக்கிறாரு. அவர் என்ன யோசிப்பாரு, ஒரு கியூல நின்று எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம், மறுக்க எனக்கு எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அங்க ஒரு 15 ஐட்டம் இருந்தா எல்லா ஐட்டத்தையும் எடுத்து பிளேட்ல வைக்கிற, சாப்பிடுற. ஆனா எல்லாத்தையும் அவரால் சாப்பிடல. ஆனா திருப்பி அவருக்கு போறது கஷ்டம் என்பதால் எடுத்து வச்சுக்கொண்டு வராரு. இப்ப என்ன செய்யற, ஹாஃப் சாப்பிட்டு ஹாஃப் டஸ்ட்பினுக்கு போகும். ஆனா மிச்சம் அதை பார்க்கப்படுது, அங்க எவ்வளவு டஸ்ட்பின்ல எவ்வளவு கொட்டப்படுது.
நீங்க பாத்தீங்களா யாராவது மிஞ்சத்தை கொட்டிட்டு மறுக்க வலிக்கிறாங்களா? அது வலிச்சப்படுது இல்லை, கொட்டியாச்சு, பிளேட் அப்படி அங்க வச்சாச்சு, அப்படி வந்தாச்சு. அப்ப நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னா என்ன, அந்த வலித்து சாப்பிடுவது அங்கே இல்லாம போகுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். பெண்களுக்கு அவுரத் இருக்குது. பெண்களுக்கு அவுரத் என்ன? பெண்கள் வெளியில வரும் பொழுது அவர்களுடைய முழு உடலை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கணும். சில இமாம்கள் சொல்றாங்க முகத்தையும் கையையும் திறக்கலாம். அதிகமான அறிஞர்களுடைய கருத்து இல்ல முகமும் கையும் மூடணும். சரி, ஆனா பெண்களுக்கு எங்களுக்கு விளங்குது அவங்களோட அவுரத் என்ன, முழு உடலும் மறைக்கப்படணும். அப்ப ஆண்களோட அவுரத் என்ன? ஆண்களோட அவுரத் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் வெளியில மறையணும். தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் ஃபுல்லா வெளியில மறையணும். இப்ப தொழுகைக்கு வராம எங்கட இலங்கையிலேயும் தான் இங்கேயும் தான் எங்கட மிச்சம் போறவோ வெளியில போற நேரத்துல லேசிக்கு என்ன முட்டுக்கால துறக்கிறது ஹராம். அவுரத் என்ன? தொப்புள் முதல் முட்டுக்கால் பூர்த்தியாக மறைகிறது வாஜிபு. அப்போ சிலவங்க முட்டுக்கால மூடி இருப்பாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அநேகமானவர்களுடைய அந்த 3/4 உடுத்திருப்பாங்க, ஆனா முட்டுக்காலுக்கு மேலதான் உடுத்திருப்பாங்க. தொழுகையுடைய நேரம் அதோட தொழுகிறாங்க. தொழுக கூடாது என்ற தொழுகையுடைய ஷரத்துகள் என்ன? உடல் இடை உடல் உடலும் உடையும் இடமும் சுத்தமாக இருக்கணும். அப்ப உடையில அவுரத்தை என்ன? தொப்புள் முதல் முட்டுக்கால் முழுக்க மூடிப்படணும். முட்டுக்கால சும்மா துறக்கிறதும் ஹராம், தொழுகையில முட்டுக்கால துறக்கிறதும் ஹராம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இதை மிச்ச பேர் கியா பண்றல கேட்டு என்ன ஹராமான்னு கேட்பாங்க. உண்மையில முட்டுக்கால் துறந்திருந்தா ஹராம், முட்டுக்கால துறந்திருக்கிறது ஹராம், அதற்கு அனுமதி இல்லை. ஆனா இப்ப அப்படித்தான் இப்ப போய்கொண்டு இருக்குது. தொழுகைய கலாவாக்க கூடாது என்று முட்டுக்கால் துறந்த நிலையில மஸ்ஜிதுக்கு வந்தா அவருடைய தொழுகையும் பூர்த்தி இல்லை. மற்றவங்களுக்கு முன்னால அந்நியவங்களுக்கு மற்ற மனிதர்கள் ஆண்கள் பெண்களுக்கு முன்னால ஆண்கள் அவர்களுடைய முட்டுக்கால மூடித்தான் இருக்கணும். இன்னைக்கு சர்வசாதாரணமா நாங்க பார்க்கலாம், அந்த உடுப்பு கொடுத்தவங்க போவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி இப்ப அதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ற நபியோடைய ஹதீஸ் நல்லா பொருந்தது. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால வந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை ஸ்டைல நீங்க பின்பற்றுவீங்க. ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிரான் விதராயின் ஜான் ஜானாக முலம் மூலமாக பின்பற்றுவீங்க. அவர்கள் ஒரு உடுப்பு பொந்துக்குள்ள போனா நீங்களும் பேசாம பொந்துக்குள்ள பேய்த்திருவீங்க. இப்ப இந்த காலத்துல பார்க்கலாம், சில ஆக்டர் செய்கிறாங்க அல்லது சில விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படியோ அதே மாதிரி எங்களை சில ஆண்கள் ஃபாலோ பண்றது. அவர்களுடைய முடி எப்படி, அவங்களோட உடுப்பு எப்படி, இப்ப எப்படி முந்தி ஒரு இப்ப அந்த கிழிஞ்சதை தைச்சு உடுக்கிற காலத்தை நாங்க காணவே இல்லை. நாங்க அந்த சின்னத்துல உடுத்தோம், சாரம் கிளியும், ஸ்கூலுக்கு போகும்போது கல்சன் கிளியும், நாங்க போடுற ஷர்ட் கிளியும். அப்ப அங்க தைக்கிற கலாச்சாரம் எல்லா வீடுகள்ல மெஷின், எல்லா பெண்களுக்கும் கையால தைக்க தெரியும், தைக்கிற கலாச்சாரம் ஒன்று இருந்துச்சு. இப்ப எப்படி கலாச்சாரம்னா நல்லதை கிழிக்கிறேன், அப்படித்தானே? நல்ல ட்ரௌசரை வாங்கி இங்க ஒரு கிளி, இங்க ஒரு கிளி, இங்க ஒரு ஒட்டை, அங்க ஒரு ஒட்டை, இதுதான் கல்ச்சர் என்றாங்க. அப்ப இதையும் பார்த்துட்டு ஷேர்கள் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் உலகம். அப்ப நபி அவங்க சொன்னாங்களே, அவங்களோட கண்ணை மூடிக்கொண்டு எதையாவது செஞ்சா நீங்களும் செய்வீங்க. அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, முடி இருக்குது, முடி ஒன்றிக்குது ஜடை. ஜடை என்ன செய்யறது, முடிய நல்லா வளர்த்து இங்கிட்ட காது வரைக்கும் அப்படி அழகாக வாரி விடுவது ஜடை சொன்னா. ஆனா இப்ப சில ஆட்கள், சில ஆண்கள் பெண்களை மாதிரி முடி வளர்க்கிறாங்க, ஏதாவது அனுமதி இல்லை. சில பெண்கள் ஆண்களை மாதிரி முடி வெட்டுறாங்க, அதற்கும் அனுமதி இல்லை. என்ன நபியுடைய ஹதீஸ், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, கஸானுடைய அடிப்படையில் முடிவெட்டுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள்.
அந்த ஹதீஸுடைய விளக்கத்துல முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், கஸஅன என்ன யுத்ரகு பஅது ரஸி வ யுஹ்தகு பஅதுஹு, தலையில் சில பகுதி முடியை வைத்துவிட்டு சில பகுதியை வலிப்பது. ஆனா இப்ப வந்திருக்குது என்ன, நடுவுல முடிய வச்சு சைட்ல ஃபுல்லா இப்படி வலிக்கிறது, அல்லது என்ன செய்யறது நடுவுல வலிச்சிட்டு சைட்ல முடிய வைக்கிறது. இதுதான் கஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல வெச்சா ஃபுல்லா வைங்க, வலிச்சா ஃபுல்லா வலிங்க. ஆண்களுக்கு ஒரு ஆடை அணிகலன் இருக்குது, பெண்களுக்கு ஒரு ஆடை அணிகலன் இருக்குது. ஆண்கள் அணிகிற மாதிரி பெண்கள் ஆடை அணிய இயலாது. நபி அவங்களுடைய தெளிவான ஹதீஸ், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல் அல்லதி யல்பசு லிப்ஸத்தல் மர்ஆ, பெண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்களுக்கு சாபம் உண்டாவதாக. وَلَعَنَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم الْمَرْأَةَ الَّتِي تَلْبَسُ لِبْسَةَ الرَّجُلِ, ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கும் சாபம் உண்டாவதாக. எங்களுக்கு தெரியும், இதுகாலம் வரைக்கும் ஆண்களுடைய ஆடை எப்படி இருந்துச்சு, பெண்களுடைய ஆடை எப்படி இருந்துச்சு. ஆண்களுடைய அணிகலன், ஆண்களுக்கு உதாரணமாக ஆண்களுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம், மார்க்கத்துல ஷரியாவுல அனுமதி, ஒரு மோதிரம். இப்ப சில நேரத்துல சில ஆண்கள் கழுத்துல வெள்ளி செயின் போட்டிருப்பாங்க, சிலவங்க கையில வெள்ளி காப்பு போட்டிருப்பாங்க. நாங்க ஆண்களை சொல்றோம். சிலவங்க என்ன செய்வாங்க, காதுல அந்த தோடு போட்டிருப்பாங்க ஆண்கள். மார்க்கத்தில் இது அனுமதி, இது ஹராம். என்ன நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. அணிகலன்கள் ஆபரணங்கள் பெண்களுக்குரியது தான். அப்ப பெண்கள் ஆண்களை மாதிரி ஆடை அணியலாம், ஆண்கள் பெண்களை மாதிரி ஆடை அணியலாம். ரெண்டுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த காலத்துல இத நான் நினைக்கிறேன், இங்க வளர்ற ஜெனரேஷன்ல சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா? இது என்ன அதுல புது ஷரீக்கு இவ்வளவு காலம் நாங்க அப்படித்தானே செஞ்சு கொண்டு வரோம். இந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டதும் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, எங்கட தாய்மார்கள், எங்கட பெற்றோர்கள் மகன்மார்களை வச்சு அழகாக விளங்க வைக்கணும். எங்கட தூய்மையான மார்க்கம், எங்கட இஸ்லாம். நீங்க மஸ்ஜித்ல வந்து தொழுறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, சிக்ர் செய்றீங்க. அதே மாதிரி எங்கட கல்ச்சர், எங்கட கலாச்சாரம், எங்கட நாகரீகம், எங்கட பாரம்பரியம், இது இஸ்லாத்தில் இதற்கு வழிகாட்டுதல் இருக்குது. இந்த முறைப்படித்தான் நாங்க என்ன செய்யணும், வாழணும். இந்த முறைப்படி நாங்க வாழ்ந்து இந்த கல்ச்சரை பாதுகாக்கணும். இந்த நாகரீக பாரம்பரியத்தை நாங்க பாதுகாத்து எங்களுக்கு பின்னால வரவர்கள்ட்ட ஒப்படைக்கணும். எந்த அளவுக்குண்டா, நீங்க சூரத்துல் லுக்மான கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். குர்ஆன்ல நபி அல்லாத ஒருவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குதுன்னா லுக்மான் தான். நாங்க பேச்சுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் நபின்னு சொன்னதற்கு குர்ஆன்ல வர சூரா லுக்மான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் உட்பட சொன்னாலும் அநேகமான அறிஞர்களுடைய கருத்துப்படி அவர் நபி அல்ல, அவர் ஒரு வலி, ஒரு இறைநேசர், நல்ல மனிதர். அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன பல அட்வைஸா, பல அறிவுரைகளை குர்ஆன்ல அல்லாஹ் மிக அழகாக கூறுகின்றார். மிக நல்ல முறையில அல்லாஹ் அவர் சொன்ன அறிவுரைகளை கூறுகிறார். முதலாவது தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க வணங்கணும், அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் வணங்க கூடாது. அதற்கு பின்னால உம்மா வாப்பாவோடு எப்படி நடக்கணும், மிக விரிவாக அதுல என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடன் நீங்க எப்படி நடக்கணும், அது தெளிவாக சொல்லப்படுது. அதற்கு பின்னால சமூகம், சமூகத்திற்கு முன்னால நீங்க யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். இது வணக்கங்களை பத்தி. பின்னால் வலா துஸஇர் خدك للناس ولا تمشي في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. மக்களுக்கு மத்தியில நடக்கிற நேரத்துல மகன், நீங்க பெருமையினால உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க.
சிலர் கழிக்கிறாங்க மிச்சம் படிச்சு அல்லது நல்ல வசதியாக இருந்தா ஏழை எளியவர்களை கணக்கெடுக்கிறல்ல, சாதாரணமானவர்களை கண்டும் காணாத மாதிரி இவங்களோட நான் எப்படி பேசுறேன், இவங்களோட நான் எப்படி பழகிறேன், இவங்களோட நான் எப்படி உட்கார்றேன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பி கொள்ளாதீங்க, பூமியில ஆணவத்துடன் நடக்காதீங்க. பெருமை பிடித்து நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அப்ப எப்படி நடக்கும்? குர்ஆன் இன்னும் ஒரு ஆயத்துல வஇபாதுர் ரஹ்மான் செய்ய ஆரம்பித்தா எங்களை விட்டெடுங்க மெதுவா அங்கிருந்து போயிடுங்க. குர்ஆன்ல கூறுது. அப்ப அல்லாஹ் என்ன கூறுகின்றான் குர்ஆன்ல, வலா துஸைர ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். எப்படி வக்ஸிதி ஃபீ மஷீக, உங்களோட நடை வேற எந்த மார்க்கத்துல எந்த அளவுக்கு விரிவா சொல்லி தரப்பட்டிருக்குது. உங்களோட நடையில கூட நீங்க அமைதியாகவும் நடங்க. மிச்சம் அன்னநடையும் இல்லை, மிச்சம் வேகமும் இல்லை, நடுநிலைமையான அடிப்படையில நடங்க. உங்களோட சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்க. சத்தங்களில் மிச்சம் வெறுப்பான சப்தம் கழுதையுடைய சப்தம், அதனால சத்தத்தை குறைச்சுக்கோங்க. அப்ப சத்தத்தை ஏன் அதாவது உயர்த்த கூடாது? மற்றவங்களுக்கு அதனால டிஸ்டர்ப் ஏற்படும், மற்றவங்களுக்கு அதனால அசௌகரியம் ஏற்படும். இப்ப நாங்க நினைக்கிறோம் இங்க மஷால்லா யூரோப்ல இங்க அமெரிக்கால எல்லாம் அதுல கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு எந்த வகையில டிஸ்டர்ப் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி, ஆனா எங்களோட நாடுகள்ல அதுல எங்களோட ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ பாகிஸ்தான்லயோ நாங்க பார்த்தோம், பொது பஸ்ல ட்ரெயின்ல ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல்ல பொதுமக்கள் சேர்ற இடத்துல மொபைல் போனுக்கு கோல் உண்டு வந்தா அவர் பேசுறது 200 மீட்டரு கேட்கும். யாராவது பிரதர் கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொன்னா என்ன நீங்கள் அபில் கட்டுறீங்க? அப்படித்தான் உடனடியா கேட்பாங்க. குர்ஆன் என்ன சொல்றது? பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தொந்தரவு இல்லாம நீங்க பேசுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு மதித்தாங்கண்டா, சீராவோட வருது. ஒரு தடவை நபி அவர்களை சந்திக்க விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வந்திருக்கிற ரிவாயத். அவர்களை ஒரு சஹாபியுடைய வீட்டுல நபி அவர்கள் தங்க வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இஷா தொழுகையை முடித்துவிட்டு அதன் பின்னால ஓத வேண்டியவைகள் அனைத்தையும் ஓதிவிட்டு இப்ப கடைசியில வந்து விருந்தாளிகளை சந்திப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சில விருந்தாளிகள் எதிர்பார்த்து தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாங்க. நபி அவங்களுக்காக வேண்டிய உயிரை கொடுக்கவும் தயார் சஹாபாக்கள். ஆனா நபி அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணல. எந்த சஹாபாக்கள் எனக்காக வேண்டிய உயிரை கொடுப்பாங்க தானே, நபி அவங்க வேகமா வந்து கதவை தட்டி எல்லாம் எழுப்புங்க வாங்க பேசுங்கன்னு சொல்லல. நபி அவர்கள் மெதுவாக வந்து எப்படி சொன்னாங்க பாருங்க, ஹதீஸ்ல வருது, ஃபைஸல்லிமு தஸ்லீமத்தன் லா யூகிது நாயிம் வயுஸ்மிஉல் யக்தான். நபி அவர்கள் வந்து எப்படி சலாம் சொன்னார்கள் என்றா, தூங்குறவர் எழும்பாத விதத்துல, எழுப்பி இருக்கிறவர் கேட்கக்கூடிய விதத்துல மிச்சம் அமைதியாதான் சலாம் சொன்னார். அந்த சலாமின் மூலமாக கூட அவருக்கு டிஸ்டர்ப் ஏற்படக்கூடாது. ஏன்? நபி அவங்களுக்காக உயிரை கொடுக்க தயார். அவர் தூங்குறாரு. நான் வேகமா சத்தமா சலாத்து சொல்லி எதுக்கு அவ்வளவு நான் எழுப்பாட்டணும்? இப்ப வைங்களேன், இப்ப இந்த எங்களை யங்ஸ்டர்ஸ் உம்ராவுக்கு போனாங்க, நாங்களோட உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போறோம். அங்க போனா தனி ரூம் இல்ல, 4 பேர் 5 பேருக்கு தான் ரூம் இருக்குது. சிலவேல டைம் டிஃபரண்ட் இருக்கும். நாங்க என்ன செய்வோம், இரவேல 11 மணி 12 மணிக்கு நாங்க தூங்கி கொண்டிருப்போம். எங்களுக்கு ஒரு மொபைல் போன்ல வந்தா சிலவங்க அது வந்து விதிவிலக்காக இருக்கும். அவர் பெட்ல படுத்துக்கொண்டே பேசுவாரு. பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டா முடிச்சிருவாரு. அப்ப இந்த டைம்ல நான் போன சைலன்ஸ் மோட்ல போடணும். இந்த டைம்ல போன் கால் வந்தா எனக்கு அவசரமா நம்ம எதுவா ரூமை திறந்து கொண்டு வெளியில வந்தலையா நான் பேசுவோம். சிலவங்க வாஷ்ரூமுக்கு போற லைட்ட போடுற, கதவை வேகமா திறக்கிற, கதவை வேகமா அடைக்கிற. நான் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் இஸ்லாத்தில் எங்களுக்கு வழிகாட்டுதான் தரப்பட்டிருக்குது. முஸ்லிம்ல வருது. ஒரு தடவை நபி அவர்கள் வருகிறார்கள் வீட்டுக்கு. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள். சொன்னாங்க, நபி அவங்க மிச்சம் தாமதித்து வந்தாங்க.
நான் நபி அவர்கள் வருவதற்கு முன்னால படுத்து விட்டேன், ஆனா எனக்கு தூக்கம் வரல. நான் தூங்குற மாதிரி நான் பாசாங்க செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, மெதுவா கதவை திறந்தாங்க. ருவைதன் என்ற வார்த்தை வருது. ருவைதன் என்ன செய்தாங்க? ஃபதஹல் பாப ருவைதன், வீட்டுடைய கதவை மெதுவா திறந்தாங்க. தன்னுடைய செருப்பை கழட்டி வச்சாங்க. வீட்டுல ஒரு சாரம் ஒன்று தான் இருந்துச்சு, கீழே பாய் போட்டிக்குது. நபி அவர்கள் அந்த சாரத்துல பாதி ஹாஃப் சாரத்தை விரிச்சாங்க. விரிச்சு நபி அவங்க மெதுவா படுத்து மீதம் உள்ள ஹாஃப அதை பெட்ஷீட்டா போர்வையா போத்தி நபி அவங்க அல்லாண்டு படுத்தாங்க. கொஞ்ச நேரம் நபி அவர்கள் படுத்து இருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு தூக்கம் போகல. என்ன செய்தார்கள்? மெதுவா எழும்பினாங்க. எழுப்பி தன்னுடைய மேலாடைய தன்னுடைய ஜுப்பாவை போட்டாங்க. அதற்கு பின்னால மெதுவா செருப்பை போட்டாங்க. கதவை மெதுவா திறந்து மெதுவா வெளியில போய் கதவை மெதுவா மூடிட்டு நபி அவங்க போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் நினைச்சேன் நபி அவங்க இன்னும் ஒரு மனைவியோடைய வீட்டுக்கு போறாங்களோ தெரியா, நபி அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நானும் மெதுவா நபி அவங்க கொஞ்சம் முன்னுக்கு போனதோட நான் ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்ல வருது, நானும் பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறேன். நபி அவங்க நேரா மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானத்துக்கு முன்னால போய்த்து நின்று அவர்களுக்காக துஆ செய்றாங்க. நான் அப்படி என்ன செஞ்சேன்? வந்துட்டேன். நீண்ட வரலாறு அது. நான் வந்துட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரிஸ்தானுக்கு போய் துஆ செய்யறதை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நான் படுத்து கொண்டுட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. தன்னுடைய லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணைவி, அந்த மனைவிக்கு கூட எந்த வகையில் அசௌகரியம் ஏற்படக்கூடாது என்பதனால தான் கதவை மெதுவா திறந்தாங்க, கதவை மெதுவா மூடினாங்க, ஸ்லீப்பரை மெதுவா கலட்டினாங்க. ஏன்? என்னுடைய மனைவி அவங்க தூங்குற நேரம் அவளுக்கு கஷ்டம் வரக்கூடாது. வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் அப்படித்தான். எப்படி எங்களோட பெண்கள் எங்களோட ஆண்களை மதிக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்க எங்களோட ஆண்கள் எங்களோட பெண்களை மதிக்கணும், எங்களோட மனைவிமார்களை மதிக்கணும். அவர்களுக்கும் உணர்வு இருக்கும், அவர்களுக்கும் தூக்கம் இருக்கும், அவர்களுக்கும் வேலை செஞ்சு வருத்தங்கள் இருக்கும். நான் சில வேலை லேட் ஆகி வருவேன், அதனால நான் வார வரைக்கும் அவங்க முடிச்சு கொண்டு இருக்கணும், அவங்க தான் கதவை திறக்கணும், அவங்க தான் எங்களுக்கு காஃபி ஊத்தி தரணும் என்பதல்ல. எங்களே மாதிரி அவங்களுக்கும் சில சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். நான் எதை சொல்லிக் கொள்வாரேன்னா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமூகத்துடன் பழகினாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படிங்கிற வளர்ற பிள்ளைகளுடைய முடிகளை நாங்க அழகான முறையில ஆண் பிள்ளைகளுடைய முடிய எங்களை வாப்பமார் பார்த்து அழகாக சொல்லணும். எடுத்தெடுப்புல சொன்னா சில வேளை கேட்க மாட்டாங்க, இது ஹராம், இதை வெட்டி போட்டுட்டா போட மாட்டாங்க. அன்பால அவர்களோட முதல்ல நாங்க என்ன செய்யணும்? அவர்களுடன் இறக்கமா இருக்கணும், அவர்களுடன் கொஞ்சம் கொஞ்சமா பேசணும், அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்க செய்யணும். செஞ்சிட்டு அதற்கு பின்னால நாங்க சொன்னா எங்களோட பிள்ளைகள் கேட்பாங்க. அதே மாதிரி தான் வளர்ற எங்களோட பெண் பிள்ளைகள், அவர்கள் இப்ப உங்களுக்கு தெரியும், முந்தியெல்லாம் எங்களில் நாங்க சின்னத்தில் இருக்கிற நேரத்துல வீட்டுல உள்ள ஒரு பொம்பளை புள்ள குமரானா திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை நாங்க பார்த்ததில்லை, பார்க்கல. கல்யாண டைம் மாஷா அல்லாஹ் சின்னத்துல நாங்க கண்ட புள்ள பாருங்களேன் எப்படி பசந்தாயிக்குது, அழகா இருக்குதுன்னு எங்கடவங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா இன்றைக்கு எப்படி நடந்துருச்சு சொன்னா, சில வேளை வீட்டுல பெண்கள் முன்ல அவங்களோட ஹால்ல இருப்பாங்க, அவங்களோட ஒரு செட்டில இருப்பாங்க, அவங்களோட மொபைல் போன்லயோ அவங்களோட ஏதோ லேப்டாப்போ வச்சு பார்த்து கொண்டே இருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது ஆண்கள் வந்தாலும் அவங்களோட பாட்டுக்கு வீட்டுக்குள்ளுக்கு எப்படியும் இருக்கலாம், அது அவங்களோட வீடு, ஃப்ரீடம். ஆனா ஒரு அதாவது அஜ்னபியத்தான ஒரு ஆண் வந்தா நான் என்ன கொஞ்சம் மூடணும், நான் என்ன கொஞ்சம் மறைக்கணும், என்னுடைய உடம்புல சில பாகங்கள் திறந்திருக்குது, நான் மூடிக்கொள்ளணும் என்ற அந்த ஃபீலிங் இல்ல. ஏன்? தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படித்தான் நீங்க வெட்கத்தோட, வெட்கம் ஈமான்ல உள்ளது. புகாரி ஷரீஃபை தொடர்ந்து பாருங்க, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் நின்றும் உள்ளது.
இன்ன மிம்மா அத்ரகன் நாசு மின் கலாமின் நுபுவத்தின் ஊலா இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷைத. ஆரம்பத்திலிருந்து நபிமார்களுடைய பேச்சில உள்ளது தான் வெட்கம் இல்லாட்டி வேண்டிய வேலைகளை நீங்க செய்யுங்க. அப்ப வெட்கம் இருக்கணும், மானம் இருக்கணும், கூச்சம் இருக்கணும். பெண்களுடைய ஆடை அது மிச்சம் கண்ணியமாக கௌரவமாக மரியாதையாக இருக்கணும். மிச்சம் மெல்லிஷா இருக்கக்கூடாது. பெண்களுடைய ஆடை மிச்சம் மெல்லிஷா இருக்கக்கூடாது. பெண்களுடைய ஆடை மிச்சம் இறுக்கமா. நான் சொல்றது வெள்ளி ஆடை, உள்ளாடை எப்படியும் இருக்கேன். மக்களுக்கு முன்னால வெளியில வர நேரத்தில் பெண்களுடைய ஆடை கொஞ்சம் அதாவது பெஜி மாதிரி இருக்கணும். அவர்களுடைய உடலுடைய பாகங்கள் வெளியில தெரியாத மாதிரி இருக்கணும். மிச்சம் சொஃப்டா இருக்கக்கூடாது. முழு உடம்பில் உள்ள எல்லா பாகங்களும் மறைந்து இருக்கணும். அப்ப தாய்மார்கள் இதுல மிச்சம் கவனம் செலுத்தணும். எங்களோட வளர்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு உங்களோட முடி எப்படி, உங்களோட உடை எப்படி அழகான முறையில இப்ப நீங்க இருக்கிறீங்க, ஒரு 40-50 வயசுல உள்ள தாய்மார்கள் இருக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட உம்மாமார் உங்களை எப்படி வளர்த்தாங்க, உங்களோட உம்மாமார் பாப்பாமார் உங்களுக்கு எப்படி வழிகாட்டினாங்க. அவங்க என்ன அந்த நேரத்துல என்ன O level A level முடிச்சு மாஸ்டர்ஸ் PhD முடிச்சு டிகிரி ஹோல்டரா ஒன்றும் இல்லை. மிச்ச பேருக்கு சைன் வைக்க தெரிய, கையால தான் என்ன செய்யறது, விரலால தான் வைப்பாங்க, சைன் வைக்க தெரியா. ஆனா நல்ல அழகான பண்புகளை சொல்லி தந்தாங்க, குணங்களை சொல்லி தந்தாங்க. வாப்பா சின்ன வயசுல பிள்ளைய கூட்டி கொண்டு வருவாங்க மஸ்ஜிதுக்கு. வாப்பா கிட்ட உட்கார வைப்பாங்க, ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாங்க. உம்மமார் பிள்ளைகள் பொம்பளை குழுவுன்னு சொல்லி கொடுப்பாங்க. மகள் இப்படித்தான் நீங்க காலுக்கு மேல கால் போட்டிக்கிறல்ல, மரியாதையாக இருக்கணும், உங்களோட உடுப்பு இப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னால நீங்க வாரல்ல, உங்களோட தலை தொடர்ந்து போட்டு கொண்டு இருக்கிறல்ல, உங்களோட உடம்புடைய சில பாகங்கள் தெரியல. என்னோட உம்மமார் எல்லாம் சொல்லி தந்தாங்க தானே. தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நினைக்க கூடாது புள்ளவங்களை காலேஜில் சேர்த்தாச்சு, யூனிவர்சிட்டி சேர்த்தாச்சு, நாங்க படிக்க வச்சிட்டோம். படிப்பு மட்டும் இல்லைங்க, ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது ஆகிராவுல, மறுமையில. இவங்க எல்லாம் படிச்சு முடியும் பொழுது 25 வருஷம். அதுக்கு பின்னால் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்றது, மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு 25-35 வருஷம் தான் வாழ போறோம். அதுக்காகவே இவ்வளவுண்டா மௌத்துக்கு பின்னால கோடான கோடி வருஷம் வாழ இருக்குது. அதுக்கு என்ன நாங்க தயாரிச்சிக்கிறோம்? எங்களோட பணம், எங்களோட டிகிரி, எங்களோட சர்டிபிகேட், எங்களோட ஒன்றும் அங்க பிரயோஜனம் இல்லை. அங்க நாங்க செய்யற அமல இபாதத்தை யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த மறுமையுடைய நாள்ல ஒரு ஆளுடைய பணம், ஒரு ஆளுடைய செல்வம், ஒரு ஆளுடைய ஆண் பிள்ளைகள் எந்த லாபத்தையும் தராது. உலகத்துல வேணும்னா ஆம்பளை பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஆனா மறுமையில ஆண் பிள்ளைகளால எந்த லாபமும் இல்லை, எந்த பணத்தால் எந்த லாபமும் இல்லை. லா பைஉன் வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ. அங்கே கொடுக்கல் வாங்கலும் இல்லை, வியாபாரமும் இல்லை, பிசினஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, யாருக்கும் உதவி செய்யல. நாங்க எந்த அளவுக்கு அமல இபாதத்தை செஞ்சு கொள்வோமோ அந்த அளவுக்கு தான் எங்களோட மறுமை சிறப்பாக அமையும். அதனால படிப்போட இந்த குணங்கள் அதோட இங்க அதாவது இப்ப எல்லாம் ஃப்ரீடம் என்று வந்துருச்சு. அந்த உண்மையில சொல்ல போனா ஐயாமுல் ஜாஹிலியா உள்ளது வேற பேரெல்லாம் வந்து ஐயாமுல் ஜாஹிலியால நினைச்ச மாதிரி வாழ்ந்தாங்க. அதற்கு பின்னால நபி அவர்கள் வந்து கட்டுப்படுத்தினாங்க. உங்களோட ஆடையில கட்டுப்பாடு, உங்களோட உணவு செத்ததை சாப்பிடக்கூடாது, சுத்தமானது சாப்பிடணும், அசுத்தமானது சாப்பிடக்கூடாது. நபி அவர்கள் வந்து கட்டுப்பாட்டை போட்டாங்க. இப்ப மறுக்க உலகம் எப்படி பேசிக்கிறதுன்னா ஃப்ரீடம். அதனாலதான் இப்ப சோசியல் மீடியாவோட எல்லாரும் யாரு நினைக்கிறாங்க எல்லாரும் அதுல ஹீரோவாக ஆகணும். மிச்ச பேரோட கால நேரம் எல்லாம் அதுல தான் கழியுது. அவர் எதையாவது செய்யற, எதையாவது போடுற, ஒரு 50-100 பேர் அதை லைக் பண்ணினா நினைக்கிற உலகம் எல்லாம் அவரோட தான் நீக்குது. அப்படித்தான் இன்றைக்கு உலகம் பேச்சு கொண்டு நீக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால எங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா பெரியவர்களை சிறியவர்கள் கண்ணியப்படுத்தணும், பெரியவர்கள் சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டணும், சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்தணும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டணும். ரெண்டும் ஈக்குது.
மூத்தவர்களை முற்படுத்தணும். யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, எங்களோட பழையவர்கள், இவர்களுடைய பேச்சு, இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவர்களுடைய அனுபவம் அது எங்களுக்கு தேவை. சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்கணும், பழையவர்களை மதிக்கணும். புதியவர்கள் கொஞ்சம் பழையவர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு 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 தான் நாங்க போகணும். அப்ப எந்த அளவுக்குன்னு நபியுடைய காலத்துல நடந்திருக்குது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, குதிரையில ஏற போறாங்க. உங்களுக்கு தெரியும், குதிரையும் ஒட்டகமும் சரியான உயரம். அப்ப ஏறான்னு சொன்னா அந்த ஷேனம், அத கால்பிடி, அதாவது காலை வச்சுதான் ஏறணும். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில ஏற போற நேரத்துல ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உடனடியா அந்த கால் வைக்கிற ஷேனை பிடியை இறுக்கமாக பிடித்து கொள்றாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குதிரையில ஏறுவதற்கு இவங்க சொன்னாங்க, தனஹா இப்ன அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகனே ஓரமாகுங்க, விலகுங்க. என்ன நீங்க அஹ்லு பைத்தை சேர்ந்தவர், நீங்க எல்லாம் வந்து எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ண வேணாம். அப்ப அவர் சொன்னார், இல்ல ஹாக்கதா உமிரனா அன்னஃபஅல பிஉலமாயினா வகுபராயினா, இல்ல நாங்க எங்களுக்கு இப்படித்தான் படிச்சு தரப்பட்டிருக்குது. எங்களோட மூத்தவர்களையும் எங்களோட அறிஞர்களை, எங்களுக்கு படிச்சு தந்த உஸ்தாத்மார், எங்களுக்கு படிச்சு தந்த ஆசிரியர், எங்களுக்கு படிச்சு தந்த ஆசிரியை, எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாத், இவர்களை கண்ணியப்படுத்த சொல்லி எங்களுக்கு இப்படித்தான் தரப்பட்டிருக்குது. அதுல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்க. கையை காட்டினவுடன் கையெடுத்து முத்தமிட்டாங்க. சொன்னாங்க, ஹாக்கதா உமிர்னா அன் நஃபஅல பி அஹ்லி பைத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத்தில் உள்ளவர்களை கண்ணியப்படுத்தும்படி எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்திக்கிறாங்க. பாருங்க, இப்னு அப்பாஸ் வயசுல குறைந்தவர், ஆனா அஹ்லு பைத்தை சேர்ந்தவர். ஸைத் இப்னு சாபித் அறிஞர், அறிவாளி, வயசுல கூடியவர், சிறியவர், அவரை கண்ணியப்படுத்துறார், அவர் இவரின் மீது இரக்கம் காட்டுறார். இதெல்லாம் கடந்த 1000 வருஷமாக வந்தது. ஆனா இப்ப என்ன நடக்குது? எல்லாம் நீங்க மிச்சம் பணிய, நீ மிச்சம் குனிய தேவையில்ல, அவர் அவர்கிட்ட பாட்டு கேட்பாரு, நீங்க இங்க பாட்டுக்கிறீங்க. அவர் வந்ததுக்காக நீங்க எலும்போணும் இல்ல, நீங்க காலை மடிக்கணும் இல்ல, நீங்க கூட பாட்டு காலை நீக்கணும் நீக்கணும். நபி அவர்கள் கூட சீராவோட வருது, வல்லம் யுர முகத்திமன் ருக்பத்தைஹி பைன யதை ஜலீஸில்லஹு, தனக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கிறவருக்கு முன்னால நபி அவர்கள் தன்னுடைய முட்டுக்காலை கூட விரித்து அமர மாட்டாங்க. நபியுடைய கால கல்வி குடிப்பாங்க சஹாபாக்கள். அந்த அளவுக்கு நபியின் மீது மஹப்பத். ஆனா நபி அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணல. நபி அவர்கள் தன்னுடைய காலை நீட்டி வைக்க மாட்டாங்க. ஏன்? மற்றவர்களுக்கு முன்னால ஒரு வகையான கண்ணியம். முந்தைய நம்முடைய தெரியும், மகன்மார் வாப்பாட்ட பேசுறதுக்கே தைரியம் இல்ல, பயம். உம்மாட்ட சொல்லித்தான் எதையாவது சாதிப்பாங்க. ஏன்? வாப்பாக்கு முன்னால வந்து பேசலாம், வாப்பாக்கு முன்னால வந்து நின்றா சில வேளை நடுக்குவாங்க. அப்படியான ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு மகனுடைய ரூமுக்கு வாப்பாவோ உமாவோ போனா பாருங்களேன், பாப்பா உமா திடீர்னு ரூமுக்கு வராங்க. எனக்குள்ள அந்த ஃப்ரீடம் ஒன்று இல்ல, கதவை தட்டிட்டு தானே வரணும், கேட்டுக்கொண்டு தானே வரணும். இப்ப அப்படித்தான் உலகம் பேத்துக் கொண்டே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதிர்த்து பேச யாராவது திருத்தி கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் இல்லை. எடுத்ததோட ஐநோ எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்லித்தர வேண்டும். இதுதான் இந்த உம்மத்தில் ஏற்பட்ட ஆக பெரிய நஷ்டம். உனக்கு என்னங்க தெரியும்? இன்னும் துனியால் எவ்வளவோ படிக்க வேண்டி இருக்குது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு ஆளை பார்க்கிறாரு. அவருடைய சாரம் அல்லது பைஜாமா கீழே கரண்டைக்கு கீழால போயிருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பாருங்க, உங்களோட சாரத்தை கொஞ்சம் ஒசத்திக்கோங்களே, கரண்டைக்கு கீழால ஒடுக்க கூடாதுன்னு சொல்லி. அவர் பார்க்கிறாரு, இப்னு மஸ்ஊதுடைய சாரமும் கரண்டைக்கு கீழால தான் இருக்குது. அவர் உடனடியா கேட்டாரு, நீங்க எனக்கு சொல்றீங்க, நீங்களும் அப்படித்தான் உடுத்திருக்கிறீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல, இந்த கெண்டைக்கால், இந்த கரண்டைக்கு மேலுள்ள இந்த கெண்டைக்கால் பகுதி அது கொஞ்சம் சதை பிடிப்பு இல்லாம சும்மா குச்சில் மாதிரி இருக்குது.
அது இயற்கையில் அப்படி இருக்குது, அல்லாஹ் படைச்சிட்டான். அதை மறைக்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் சாரத்தை கீழாக்கி விட்டிருக்கிறேன் என்ற இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபராக இருக்கும் பொழுது ஒரு மரத்துல ஏறுறாங்க. அப்ப அவர் மரத்துல ஏறும் பொழுது அவருடைய அந்த கெண்டை காலை பார்த்து ஒரு ஆள் கேலி பண்றார். பாருங்க, இப்னு மஸ்ஊதுடைய சின்ன கால் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதுடைய காலை கேலி பண்ணாதீங்க. லசாக் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதுடைய இந்த கெண்டை கால் நாளைக்கு கியாம நாள்ல அல்லாஹ் மீசான் என்ற தராசீல நிறுப்பான். அது உஹது மலையை விட பாரமானதாக இருக்கும். இவருடைய காலை நீங்க கேலி பண்ணாதீங்க. இந்த செய்தி ஹதரத் உமருக்கு கேள்விப்படுது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் கேள்விப்படுது. அவர் இப்னு மஸ்ஊதை எதிர்த்து பேசினவருக்கு ஷாட்டையால அடிக்கிறார். இப்னு மஸ்ஊத் திருத்தி தந்தா நீங்க என்ன மறுத்தா பேசுறீங்க? அவரோட சாரத்தை கொஞ்சம் உசத்திக்கோங்கன்னு சொன்னா நீங்க திருப்பியா பேசுறீங்க? இன்னைக்கு எப்படி மீடியாக்கள்ல போகுது, ஒரு சின்ன வயசு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெரியவர் ஒரு ஏதாவது பேசும் பொழுது உடனடியா இடக்கு முடக்க அவருக்கு பதில் சொன்னா இப்படித்தான் இருக்கணும், பயப்படக்கூடாது, தைரியமா பேசணும். இது இல்ல, இது மரியாதை இல்ல. எங்கட பாஷையில சொல்றாங்கன்னா என்ன, அறப்படிச்சான்னு தான் முந்தி சொல்லுவோம். நாங்க எங்கட பாஷையில சொல்றோம் இதெல்லாம் இப்படி எல்லாம் உள்ளவங்க நாங்க உற்சாகப்படுத்தல. நல்ல அழகான குணம், அழகான பண்பாடு, அழகான நாகரீகத்தோட எங்கட பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு விரிவான ஒரு நீண்ட சப்ஜெக்ட் உண்டு. ஆனா நான் மிச்சம் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வாரேன். அதனால் நாங்க இவர்களை வைத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுக்கணும். இங்குள்ள எங்கட வயது வரக்கூடிய வயது வந்த எங்கட மகள்மார்களுக்கு காலேஜ் போறாங்களா, யூனிவர்சிட்டி போறாங்களா, அங்குள்ள பிற பெண்களுடன் அங்குள்ள பிற ஆண்களுடன் நீங்க எப்படி பழகணும், எப்படி பேசணும், வெளியில அவங்களோட தனியா அனுப்புறல்ல, அவங்களோட தனியா தங்க விடுறல்ல. கூட்டாளிமாரெல்லாம் படிக்கிற இடத்துல மட்டும் என்ன உங்களுக்கு தெரியும், இங்க நாங்க அவர்களை தனியா அனுப்பினோம்டா அல்லாஹு ஆலம் எங்கெங்க என்னென்னமோ எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதற்கு பின்னால நாங்க கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதனால அடிக்கடி மகள்மார்கள் உட்கார வைக்கணும். குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, சீராவுடைய கிதாபுகளை தயவு செய்து வீட்டுல வாசிக்க வைங்க. இரவுல நேர காலத்தோட அவர்களை படிக்க வைங்க. பெரிய இது ஒன்று தான் என்ன, நைட்டுக்கு லேட்டாகி படுக்கிற, லேட்டாகி படுத்தா காலையில ஃபஜ்ருக்கு எழும்பேலா. ஃபஜ்ரு தொழுகையை தொழுதாத்தான் அந்த ஃபஜ்ரு தொழுகை அவரை பாதுகாக்கும். ஹதீஸ்ல வருது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ். யாரு ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அந்த ஃபஜ்ருடைய தொழுகை அவரை பாதுகாக்கும். இன்ஷா அல்லாஹ் அங்க ஃபித்னாக்கள்ல, ஃபசாதுகள்ல, பாவங்கள்ல, தவறுகள்ல ஈடுபடாம அவருடைய தொழுகை அவரை பாதுகாக்கும். அதனால அவங்கள கஷ்டம் இரவையில நேரத்தோட படுக்க வைக்கணும். நாங்க கொழும்புலையும் சில நேரங்களை பார்க்கற எங்களோட தெகுவேலையில எங்களோட சன்னக ரோட்ல தான் நிறைய ஸ்கூலுக்கு வாகனங்கள், வேன்கள், ஸ்கூல் வேன்கள் எல்லாம் போகும். நான் மேலிருந்து பார்த்தா நிறைய புள்ளவங்க ஸ்கூல் வேன்ல தூங்கி கொண்டு போறாங்க. ஏன் தூங்குறாங்க? இப்பதானே தூங்கி எழும்பினாங்க. ராவு நேரத்தோட படுக்கிறல்ல, ராவக்கு நேரத்தோட படுக்க போகாம அவங்களோட என்ன வெப்சைட்லயும் அதுலயும் இதுலயும் 1 மணி 2 மணி வரைக்கும் மொபைல் போன்ல சோசியல் மீடியாவோட இருந்து அது இது தொடர்புகள் இருந்து இப்ப காலையில கஷ்டப்பட்டு எழுப்பி அனுப்பினா என்ன ஒழுங்கா படுத்த மறுக்க தூக்கம் வருமா? ஒழுங்கா ஒரு 6 அவர் தூங்கினா மறுக்க தூக்கம் உண்டு வராது. ஏன் தூங்கி கொண்டு போறாங்க? இரவையில சரியா அவங்களுக்கு தூக்கம் இல்லை. அப்பிரவையில தாய்மார்கள், பெற்றோர்கள் மகளை படுக்க வச்சிடணும், மகனை படுக்க வைக்கணும். ஆண் பிள்ளைகளை மாஷால்ல கூட்டி கொண்டு வரணும். பெண் பிள்ளைகளை வீட்டுல டைமுக்கு நேர காலத்தோட எழுப்பி இந்த தொழுகைன்னு வரும் பொழுது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் நான். இன்றைக்கு இந்த கதிரை கலாச்சாரம் வந்துருச்சு. ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். நாங்க நல்லா விலை கொள்ளணும். ஃபர்தான தொழுகைகள்ல நிக்கிறது ஃபர்து. வகூமு லில்லாஹி கானிதீன். நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வழிபட்டவர்களாக தொழுங்க. உதாரணமாக இமாம் சாப் ஓதுறாரு, ஃபஜ்ர்ல கொஞ்சம் பெரிய சூரா ஓதுறாரு.
ஒரு 4 நிமிஷம் ஓதுவாருன்னு வைங்க, உங்களுக்கு 4 நிமிஷம் நிக்கலாம், 2 நிமிஷம் நிக்கலுமா? 2 நிமிஷம் நீங்க நிக்கணும். முதல்ல சேர்ல உட்காரையில நீங்க உங்களுக்கு எத்தனை நிமிஷம் நிக்கணுமோ அத்தனை நிமிஷம் நீங்க நிக்கணும். என்ன நிக்கிறது ஃபர்து. அதற்கு பின்னால உங்களுக்கு ருக்குவுக்கு ஃபுல்லா போகலதா, ஓரளவு போகலுமா? அப்ப நீங்க சேர்ல உட்காராம ஓரளவு ருக்குவுக்கு போகணும். அதற்கு பின்னால் உங்களுக்கு நிக்கலதா, கீழே நிலத்தில் உட்காருங்க. சமீப காலமாக இந்த கதிரை எங்க அநேகமானவர்களுடைய தொழுகையை பாக்கியலாக்குது. நீங்க உங்களுக்கு நிக்கலாட்டி கீழே நிலத்துல உட்காருங்க. முட்டுக்கால ஒரு ஆளை மடிக்கவும் மேலா, இடுப்ப வளைக்கவும் மேலா, அவரால நிலத்துல உட்காரவே இயலாத அந்த கட்டம் வரும் பொழுதுதான் ஒரு ஸ்டூல் மாதிரி உண்மையில அமர்ந்து கொள்ளலாம். ஆனா இப்ப என்ன, அவரு உதாரணமாக சில வேளை சகன் சாப்பாடு வச்சா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. பெண்கள் நின்று கொண்டு நிறைய வேலைகளை செய்யறாங்க. இன்னும் மற்ற தொழுகை வரும் பொழுது எல்லாம் சேர் எடுத்து போடுறாங்க. அதனால தாய்மார்கள், சகோதரிகள், தயவு செய்து இந்த மசாலாக்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபர்தான தொழுகை நிக்கிறதும் கட்டாயம், ருக்குவுக்கு போறதும் கட்டாயம் ஃபர்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்க ருக்கு செய்யுங்க, நீங்க சுஜூது செய்யுங்க. சுஜூதுன்னா என்ன? 7 உறுப்புகள் நிலத்தில படணும். உமிர்து அன் அஸ்ஜுத அலா 7 ஆதா. 7 உறுப்புகளின் மீது நான் சஜிதா செய்யும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். 2 கைகள், 2 முட்டுக்கால், 2 பாதம், நெத்தியும் மூக்கும் சேர்ந்து இந்த 7 படணும். சேரல தொழுதா நெத்தி கீழே வச்சு படுது இல்லை. நான் அதுதான் சொல்றேன். உங்களுக்கு அத்தஹியாத்துல உட்காருவதற்கு கூட எந்த அளவுக்கு இருக்குது என்றால், நிலத்தில உட்காருவதற்கும் 4 முறை இருக்குது. முதலாவது என்ன? முதல் அத்தஹியாத்து என்ன செய்வோம்? இடது கால நாங்க என்ன கீழே வச்சு வலது கால நட்டி உட்காருவோம். முதலாவது அத்தஹியாத்து. அதுக்கு பின்னால 2வது அத்தஹியாத்து என்ன செய்வோம்? வலது காலுக்கு கீழே இடது கால போட்டு எங்களை பித்தட்டு நிலத்துல பற்ற மாதிரி உட்காருவோம். அது 2வது. அப்படியும் ஏழதா 3வது சம்மானம் கொட்டி உட்காருவோம், இவர் இருக்கிற மாதிரி. அப்படியும் ஏழதா 4வது கிப்லாவை நோக்கி 2 கால நீட்டி உட்காருவோம். 4. இந்த 4 முறையிலையும் உங்களுக்கு கீழே உட்கார இயலாத பட்சத்துல தான் ஸ்டூல பாவிக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இது நான் சொல்றது ஃபர்தான தொழுகை. சுன்னத்தான தொழுகை பிரச்சனை இல்லை. ஆனா சுன்னத்துக்கு என்ன வருது? மன் ஸல்லா காயிதன் ஃபலஹு அஜ்ரு நிஸ்ஃபுல் காயிம். யாராவது அமர்ந்து தொழுதால் நின்று தொழுதவருடைய ஹாஃப் நன்மை. ஆனா சுன்னத்தான தொழுகை உட்கார்ந்து தொழணும். ஃபர்தான தொழுகையை நின்று தான் தொழணும். அதனால நான் எதை சொல்லிக் கொண்டு வரேன்னா, எங்களோட தொழுகைகள்ல தயவு செய்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல டைம் எடுத்து தொழுங்க. இப்ப நிறைய எங்க பெண்மணிகளுக்கு பறக்கத்தா டைம் இருக்கு. ஆனா என்ன, தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று வந்து சுருக்க பிரித்து பார்க்கணும். சனம் குடித்ததோட ஓட்டுற போனை கேட்கறது. தூரத்துல வைங்க போன, உங்களோட பார்வையில் இல்ல. குரான் ஓதும் போது உங்களோட போன சைலன்ஸ் மூட்ல போட்டுட்டு குரான் ஓதுங்க. ஆறுதலாக அமைதியாக தொழுங்க. பெரிய பெரிய சூறாக்கள் பாடமண்ட ஓதி தொழுங்க. ருக்குல சுஜூதுல மிச்ச நேரம் எடுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க ஒன்றும் நினைக்க மாட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அமல இபாதத்தில் எங்களுக்கு உற்சாகம் இல்லை. ஏன்? அதுக்கு முக்கியமான 2 காரணம். ஒன்று, எங்களோட உணவுல ஹராம் கலந்திருந்தா, அந்த ஹராமான உணவு வந்தா அந்த உடலால நல்ல வேலை செய்யலாம். அப்ப முதல்ல நாங்க பார்க்கணும், எங்களோட சம்பாத்தியத்தில் எங்கேயாவது ஹராம் கலந்திருக்குதா? நான் வேலை செய்யற இடத்துல ஆல்கஹால் என்ன அது பரிமாறுறாங்களா, அதுல நான் சம்பந்தப்படுறேனா, அல்லது சூதா அல்லது வேற ஏதாவது இருக்குதா? எங்களோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும். 2வது, நாங்க இருக்கிற எங்கட கட்டிடம், எங்கட பில்டிங் அது ஹலாலாக இருக்கணும். எங்கட வீடு அது சுத்தமாக இருக்கணும். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக 2004 இருந்து வார நேரத்துல எல்லாம் பயானு பின்னால கடைசியில கேள்வியில ஹஜ்ரத் மோகேஜ் அடிக்கணும். வார உலமாக்கள் எல்லார்ட்டையுமே கேட்கிறேன்.
வார உலமாக்கள் எல்லார்ட்டையுமே மோகேஜ பத்தி கேட்கிற யாராவது ஒரு ஆளின் உங்களுக்கு ஒரு வீடு எடுக்கணும்னு சொன்னா அதை மட்டும் 90% ஹராமுண்டுவாங்க. ஒரு 10% இல்ல கூடுமுண்டா அந்த 10 எடுத்துக்கொள்றது. நாங்க யோசிக்கணும், எங்கேயாவது ஓட்டை இருக்குதா? இங்குள்ள தக்குவாதாரியான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? தக்குவாதாரியான அறிஞர்கள் இந்த மோகேஜில வீடு வாங்குறத பத்தி என்ன சொல்றாங்க? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு இப்ப சிலவங்க ஒரு வீடு ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க, ஒரு வீடு ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. சிலவங்க அந்த ஃபத்வா எடுத்து 3 வீடுகள் வாங்கி கூலி கொடுத்திருக்கிறாங்க. ஏன் 7 மோகேஜில் 7 தானே. அதனால உங்களுக்கு என்ன விட கூடுதலாக தெரியும். இதுல நான் என்ன சொல்ல வாரேன்னா, எங்களோட சம்பாத்தியமும் ஹலாலாக இருக்கணும், எங்களோட வீடும் ஹலாலாக சுத்தமான பணத்தால. வேற என்ன செய்ய? எங்களுக்கு வசதி வந்தா தாராள வாங்குவோம், அல்லது இஸ்லாமிய வங்கிகள் இருந்தா அதோட தொடர்பாக மேக்சிமம் எங்களுக்கு அதுல ஹலாலாக எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதோட சம்பந்தப்படுவோம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இங்குள்ள அறிஞர்கள்ட்ட கேளுங்க. உலகத்தில் உள்ள மெஜாரிட்டியான உலமாக்களுடைய ஃபத்வாவை பாருங்க. ஒரு 1-2 ஆலிம்களுடைய ஃபத்வா இல்லாம மெஜாரிட்டியான உலமாக்கள் அறிஞருடைய ஃபத்வா என்ன, இங்கு உள்ள தக்குவாதாரியான அறிஞருடைய ஃபத்வா என்ன, அதை பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, அதனாலேயும் சில பேர் அமல் இபாதத்துல எஃபெக்ட் ஏற்படும். அமல் இபாதத்தில் உற்சாகம் வராது. இருக்கிற வீடு அதுல ஏதாவது ஹராம் கலந்தா, எங்களோட சம்பாத்தியம் அதுல ஹராம் கலந்தா, அல்லது எங்கட நாங்க வாங்குற உணவு அதுல ஹராம் கலந்தா. அதனால உணவுலையும் எத்தனையோ ஜாதி இருக்குது. மாஷா அல்லாஹ், நீங்க மாமிசம் மட்டுமல்ல, அதாவது சிக்கனோ பீஃபோ அதை மட்டுமல்ல, நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. ஆனா அவங்க அங்க பாவிக்கிற எண்ணெய் கரண்டிகள், சட்டிகள், பாத்திரங்கள், பாவிக்கிற எண்ணெய்கள் எல்லாம் 100க்கு 100 வச்சுக்கிறாங்களா? எந்த அளவுக்குண்டா, நாங்க ஸ்ரீலங்கான்னு சொல்றல, எங்களோட இலங்கையில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல கூட ஹலால் இல்லை. அவங்க மலேசியாவுடைய ஹலால் சர்டிபிகேட்டை தான் வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளே முந்தைய எங்களுக்கு ஜமியத்துல் உலமாக்கு வந்தாங்க ஃபத்வா கேட்டு. அப்ப நாங்க சொன்னோம், உங்களோட கிச்சனை நாங்க பார்க்க ஒரு டீம் அனுப்போம், எங்களுக்கு அனுமதித்தாங்க. அவங்க அனுமதித்தாரல்ல. ஏன்? கிச்சன் செப்பரேட்டா இருக்கும், ஆனா அவங்களோட கிச்சன் செப்பரேட் இல்ல. எங்க கொலம்பு டு பீஜிங் அந்த செக்டர்ல போக்கு அவங்க கொடுக்கறாங்க. அதனால அவங்க அப்ப அதுல போக்கும் இருக்குது. அதனால அவங்க அவங்களோட கிச்சன் எங்களை காட்டுறது இல்ல. அப்ப ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறாண்டா 100% எல்லாம் செப்பரேட்டா இருக்கணும். பாத்திரங்கள், அவங்களோட ஸ்பூன், அவங்களோட மத்த சட்டி என்ன 100க்கு 100 இருக்கணும். நான் என்ன சொல்ல வாரேன்டா, இங்க நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நாங்க வாங்குற உணவுகள் அது மாமிசம் மட்டுமல்ல, கேக் வகைகள், சாக்லேட் வகைகள், ஐஸ்கிரீம் வகைகள், எந்த அளவுக்கு எதுல சந்தேகம் இருக்குதோ தயவு செய்து தாய்மார்கள், சகோதரிகள், சந்தேகம் உள்ளதை விடுங்க, தேவையில்லை. எங்களுக்கு தான் எக்கச்சக்கமான ஹலாலான ஐட்டங்கள் 100க்கு 100 எங்களுக்கு கிடைக்குது. ஏன் சந்தேகமானதை நாங்க வாங்கி கொடுக்கணும்? அந்த உணவு உடம்புல போனா அதால் அமல் இபாதத் செய்யலாம். ஹதீஸ்ல வருது, குல்லு லஹ்மின் நபத மின சுஹ்தி கானத்தின் நாரு ஔலா பிஹி. எந்தெந்த உடல் ஹராமை கொண்டு வளருமோ அந்த உடல் நரகத்துக்கு தான் சொந்தம். லா யதுகுல் ஜன்னத ஜஸதுன் உதிய பில் ஹராம். ஹராமை கொண்டு வளர்ந்த உடல் அது சொர்க்கத்துக்கு போகாதுன்னு வந்திருக்குது. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை கடைசியா முடிக்க போறேன், எதை சொல்லிக் கொண்டு வாரேன், டைம் எடுத்து தொழுங்க. வீட்டுல குர்ஆன் ஓதுவீங்க, உங்களோட பெண் பிள்ளைகள் ஓதுவீங்க. உங்களுடைய மாஷா அல்லாஹ் இங்க நான் கேள்விப்பட்ட யங்ஸ்டர்ஸ்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று சேர்றாங்க, மிச்சம் நல்ல ஆம்பளை புள்ளகளுக்கு மாதிரி பொம்பளை புள்ள உங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆண்கள் ஓரளவாவது ஜும்மாவுக்கு வாராங்க, ஜமாத்துகள் வந்தா வாராங்க. பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பமே இல்ல. எங்கட நாட்டுல தாலீம் இருக்குது, வாராந்திர தாலீம், மாதாந்திர பயான், அது இங்கே மிச்சல் குறவு. ஆண்களை விட எங்கட வளரக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க யோசிங்க. அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் காதுல விழணும். அவர்களை வீட்டுல குர்ஆன் ஓத வைங்க. காலையில காலேஜ் யூனிவர்சிட்டி போக முந்தி ஒரு ½ குர்ஆனோட இணைங்க. அவர்களை உட்கார்ந்து ஜிக்ர்களை சேவிக்க வைங்க. எல்லாம் குர்ஆன்ல வந்த
வந்தது. ஓத சொல்லி குர்ஆன்ல வந்து இருக்குது. ஜிக்ர் செய்யுங்கன்னு சொல்லி குர்ஆன்ல வந்து இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசியா சதகூனு ஃபித்ன், வெகு விரைவுல பல ஃபித்னாக்கள் வரும். நானும் நீங்களும் வாழ்ற காலம் என்றா மிகையாகாது. ஏன்? முந்தி பாவம் செய்யறான்னா வெளியில போகணும். இப்ப எல்லாமே வீட்டுக்குள்ளுக்கு வந்துடுது. எது எங்களுக்கு தேவையோ நாங்க ஆர்டர் பண்ணினோம்னா ½ உணவு மட்டுமல்ல எல்லாமே வந்து சேர்ந்துரும். அது நீங்க நல்லா விலை கொள்வீங்க. அப்ப பாவம் ஒன்று செய்யறாண்டா முந்தி அங்க அடுத்த வீட்டுல சாச்சா, இங்க பெரியப்பா, அங்க மாமா, வாப்பாட கூட்டாளி, உம்மாட கூட்டாளி, யாரும் பாத்திரக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் பயந்த காலம். இப்ப அப்படி ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ள தனி அறையில் இருக்கிறாரு. அவரோட மொபைல் போன் மூலமாகவே என்ன விரும்புறாரோ எல்லாத்தையும் செய்யணும். அப்ப தக்குவா இல்லாட்டி பாவங்களை செஞ்சிருவாங்க. அதோட பாவங்கள் இருந்து அவர்களை பாதுகாக்கணும்னா குர்ஆனோட இணைங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, சதகூனு ஃபித்ன், வெகு விரைவுல பல ஃபித்னாக்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபமல் மக்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அதிலிருந்து நாங்க எப்படி வெளியாகலாம்? நபி அவங்க சொன்னாங்க, என்ன கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி படிக்க சொல்லுங்க, குர்ஆனோட இணைய சொல்லுங்க, குர்ஆன் ஓத வைங்க. எங்களை வந்திருக்கிறவங்களுக்கு நான் மிச்சம் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க ஏதாவது கூட்டங்களுக்கு வாரீங்க, இங்க தொழுகைகளுக்கு வாரீங்க, தயவு செய்து இங்க வச்சுக்கிறீங்க குர்ஆன்களை. நீங்க மத்த நாட்டுக்காரவங்களை அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. நாங்களும் எங்கட மஸ்ஜிதை நாங்க ஹயாத்தாக்கணும். எங்களை இந்த குர்ஆன்கள் எடுக்கப்படணும், குர்ஆன்கள் ஓதப்படணும், டெய்லி குர்ஆன் ஓதணும். நாங்க வந்து ஓதுறத பார்த்து எங்கட புள்ளகள் படிப்பாங்க. நான் மால்டீவ்ஸ்ல கண்ட ஒரு நல்ல விஷயம் தான் என்ன, மால்டீவ்ஸ்ல கண்ட ஒரு நல்ல விஷயம் தான் என்ன, துஹருக்கு 15 நிமிஷத்தை முந்தி வருவாங்க. வந்து எல்லாரும் சஃப்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. நாங்க கொழும்புல எல்லாம் மால்டீவ்ஸை பத்தி வேற மாதிரி தானே பேசுறோம். இவங்க வந்து அதை செய்யறாங்க, இது செய்யறாங்க. நல்லத்தை பார்க்கணும். அங்க கண்ட அழகான காட்சி என்ன, அந்த குர்ஆன் ஓதுற காட்சி. அதனால எங்களோட மஸ்ஜிதுகள்ல அந்த குர்ஆன் ஓதுறத ஹயாத்தாக்கணும். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்தோம், கொஞ்சம் லேட் ஆகுது. ரைட், எனக்கு நல்ல சந்தர்ப்பம் உட்கார்ந்து ஒரு ½ ஜுஸு குர்ஆன் ஓதுவோம், கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு 100 தடவை zikr செய்வோம். இதன் மூலம் எங்களோட உள்ளத்துக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும். அது வேற தனி சப்ஜெக்ட் உண்டு. அதனால நான் எதை சொல்ல வரேன், வீட்டில் உள்ள பெண்மணிகளை குர்ஆன் ஓதுவீங்க. ஆண்களும் மஸ்ஜிதுக்கு வந்து டெய்லி பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ரமதான்ல மட்டுமல்ல, முழு லைஃப் டைம் குர்ஆன் ஓதுற பழக்கம் வரணும், லைஃப் டைம் zikr செய்யற பழக்கம் வரணும். இந்த அடிப்படையில மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு மஸ்ஜித் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துட்டான். அமல்களை கொண்டு மஸ்ஜிதை ஹயாத்தாக்கணும். வெறும் லைட் காப்பட் மட்டுமல்ல, அமல்களை கொண்டு இந்த மஸ்ஜித் செழிப்பாக ஆகணும். டைம் கிடைக்கிற நேரத்துல நாங்களோட இங்க வந்து ஜமாத்தோட தொழுவுற, முன்னால பின்னால சுன்னத்துகளை தொழுவுற, ஜிக்ர்கள் குர்ஆன்கள் ஓதுற. இந்த அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சம் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மத்த கம்யூனிட்டியை விட ஓரளவு பரவாயில்லை. ஆனா நாங்க திருப்தி அடையல. என்ன வந்தவங்க கொஞ்சம், வராதவங்களை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா வெளியில மிச்சம் கூட. மஸ்ஜிதோட தொடர்பா உள்ள யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தொடர்பா இல்லாம வேற தொடர்போட உள்ளவர்கள் சில வேலை கூடுதலாக இருப்பாங்க. இந்த கொஞ்சம் பேரை வச்சு நாங்க திருப்தி அடையலாம். வராத பெரிய ஒரு கூட்டம் வெளியில் இருக்கிறாங்க. அவங்களையும் கொண்டு வரணும், அவர்களையும் சேர்க்கணும், அவர்களையும் இயக்கணும். நாங்க முன்மாதிரியாக நடந்தோம்னா எங்களை கீழுள்ளவர்கள் பார்த்து செய்வாங்க. அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்கு யார் யாரெல்லாம் காரண கர்த்தாக்களாக இருந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவர்களில் மரணித்தவர்களுடைய கபர்களை நீ ஒளிமயமாக ஆக்கி வைத்திருப்பாயாக. இங்கே வந்திருக்கிற ஆண்களையும் பெண்களையும் கபூல் செய்வாயாக. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக இன்பமாக ஆக்கி வைப்பாயாக. வளர்ற
வளர்ற ஆண் பெண் பிள்ளைகளின் மூலமாக கண்களை குளிரச் செய்வாயாக. அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக யா அல்லாஹ் அவர்களுக்கு தலைக்குழிவை ஏற்படுத்தினாதே யா அல்லாஹ். ஹலாலான வருமானம், ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உணவுகளை தந்திருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஏதாவது கீழே பெண்மணிகள் இப்ப டீ அது இது கொடுப்பாங்க, அதை இன்ஷா அல்லாஹ் அதை செய்வோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் பெண்களும் எழுதி அனுப்பலாம். ஆண்கள் டைம் இருந்தா டீ குடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளே இன்ஷா அல்லாஹ்.